இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. புகையா இருக்கு. இந்த மானசும் ஷாலினியும் ஜன்னலை சாத்துறதே இல்ல. சீக்கிரமா ரெண்டு பேரும் வாங்க. நான் இவனுக்குள்ள பார்த்தேன். என்ன இவனை பாத்தியா? எங்க பார்த்த? அவரு அந்த ஜன்னல் கிட்ட நின்னுட்டு இருந்தாரு. கண்டிப்பா இப்பவும் இங்கதான் இருக்கணும். நான் அவரை என் ரூம் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன். அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க வந்து என்னன்னு பாருங்கப்பா. குஷி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இவன் இங்க வர முடியாது. அவன் உன்னை எதுவும் பண்ண முடியாது. நான் இருக்கல அவன் கூட. வா, உன்னோட ரூம்ல போய் பார்க்கலாம். வா என் கூட வா. இல்லப்பா, அந்த நீ எதுக்கு இவ்வளவு பயப்படுற? நான் தான் உன் கூட இருக்கல. நீ வா. மோனையா நானும் உங்க கூட வரேன். சரி வா. Hey! மோனையா, அப்பா, மோனையா. ஹலோ, என்னாச்சு? பயந்துட்டீங்களா? ஆமா மோகன் அண்ணா. என்ன பண்ற மோகன்? குழந்தைங்க எப்படி பயந்துட்டாங்க பாரு. மோனையா, ஓய் குஷி, பயந்துட்டல? சோ பேசிக்கலி நம்ம குஷி அந்த இருட்டுல இந்த மேனுக்கு என்ன யுவன் நினைச்சு பயந்து போயிட்டா. ஓய் டிசைனர் மேடம், நீ செய்யற வேலையோட திங்ஸ் எல்லாம் ஃபேக்டரியில கொண்டு போய் தானே வைக்கணும். இங்க எதுக்கு வைக்கிற? ஐம் சாரி மோகன் அண்ணா.
ஆக்சுவலா இது ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால தான் இங்க கொண்டு வந்து வச்சேன். அதான் எனக்கு ஐடியாவே இல்ல, இதனால இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துரும்னு. சாரி. ரிப்பேரா? இல்ல அப்பா, என்னாச்சு? இதுல அத்தையோட தப்பு எதுவும் இல்ல. நான் இத பாக்கலப்பா. நான் நிஜமா பார்த்தது யுவன் அங்கிளை தான். நான் உண்மையாவே யுவன் அங்கிளை தான் பார்த்தேன். குஷி, உன்னால எப்படி அவ்வளவு ஷுவரா சொல்ல முடியும் சொல்லு? ஏன்னா அவர் முகத்தை நான் நல்லா பார்த்தேன். அவரோட கண்ணு, அவரோட முகம், அவரோட முகத்துல ரத்தக்கரை இருந்தது. அவரு கொடூரமா இருந்தாரு, ஏதோ பேய் மாதிரி இருந்தாரு. மோனையா, 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 என்னாச்சு? என்னாச்சு ராதா? மோனையா, ஜன்னல்ல ரத்தம். ரத்தமா? ஒருவேளை குஷி உண்மையாவே யுவனை பார்த்திருப்பாளோ? என்ன என்ன பேசுற ராதா? யுவனால எப்படி இங்க வர முடியும்? அவன் செத்துட்டான்ல. யுவனால திரும்பி வர முடியாது, ஆனா அவ ஆன்மாவால வர முடியும்ல. ராதா, பூனைக்கு அடிபட்டிருக்கு. ஒருவேளை இந்த ரத்தம் அந்த பூனையோட தான் இருக்கலாம். இல்ல மோனையா, குஷி சொன்ன விஷயத்த நம்ம அப்படியெல்லாம் அலட்சியப்படுத்த முடியாது. மோனையா, குஷி ஒண்ணு அவ்வளவு சின்ன பொண்ணு இல்ல. யுவனை பார்த்தேன்னு தப்பாலாம் புரிஞ்சுக்க மாட்டா. அப்புறம் இந்த இடத்துல ரத்தம், யாருக்கு தெரியும் இது பூனையோடுதுன்னு? நீ சொல்றது கரெக்ட். நாம இந்த விஷயத்தை அலட்சியப்படுத்தலாம் முடியாது. நான் ஒரு வேலை பண்றேன். நான் இந்த ரத்தத்தை பேத்தாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்ட் பண்றேன். அவங்க இந்த ரத்தம் யாரோடதுன்னு கண்டுபிடிப்பாங்க. இதோ வரேன்.